கீழக்கோட்டையில் அமைந்துள்ள கிராம தேவதைகளுக்கான புரவிகள் செய்யும் வேலை கடந்த 2 மாதமாக தொடங்கியது. பிடிமண் கொடுப்பது என்ற வைபவம் தொடங்கியவுடனே அதற்கான வேலைகளும் தொடங்கிவிட்டன. சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் 5 குதிரைகளும் யானை மற்றும் இளங்காலங்கன்றுகளும் அதாவது நாகர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாம்பின் வடிவங்களும் செய்யப்பட்டன. கடந்த 2 மாதமாக தங்களுடைய கைவண்ணத்தை காட்டி கீழக்கோட்டையில் இருக்கின்ற பாரம்பரியமாக வசித்து வருகின்ற வேளார் பெருமக்கள் அந்த குதிரைகளை செய்து முடித்தார்கள். இடையில் தலை ஊட்டுதல் போன்ற சடங்குகள் நிறைவேறின. 6ஆம் தேதி புரவிகளை எடுத்துச் செல்வது, அழைத்துச் செல்வது என்ற விழா முடிவு செய்யப்பட்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 5 கிராமத்தின் கைங்கரியத்திற்குட்பட்டவர்கள் மற்றும் அந்த பண்பாட்டு விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் என்று சொல்லலாம், அல்லது வழி மரபுப்படி உரிமை பெற்றவர்கள் கீழக்கோட்டையில் சவுக்கையில் கூடினார்கள். மாலை 6 மணி அளவில் குதிரைகளுக்கு அணிவிக்க வேண்டிய மாலை மரியாதை மற்றும் வேஷ்டிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் பண்டைய மரபுப்படி பனை ஓலைப்பாயில் வைத்து கட்டப்பட்டு அவற்றோடு குதிரைகளை தூக்கிச் செல்லும் கம்புகள், அதை தூக்கிச் செல்லும் கைங்கரியம் செய்யக்கூடிய சடையம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் குளலாம்பட்டி உள்ளிட்ட கிராமத்தார்களும் அங்கே கூடினார்கள். அந்தந்த உரிமை படைத்தவர்கள் தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்தார்கள். வண்ணக் குடைகளின் கீழ் பண்டைய மரபுப்படி, பண்டைய அரசுரிமை மரபுப்படி ராஜாக்கள் மற்றும் ஜமீன்தார்கள் உலா வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டுமோ அப்படிப்பட்ட குடை, வண்ணக் குடைகள் மற்றும் பாய்ச்சுருட்டுகள், ஆலவட்டம் பாய்ச்சுருட்டு என்று இந்த பகுதியிலே சொல்வார்கள். அவை முன்னே வர கொட்டு முழங்கியபடி, கொட்டு முழக்கங்களை எழுப்பியபடி, வாத்திய கருவிகளை இசைத்தபடி இசைக்கலைஞர்கள் முன்னே வர, அதற்கு அடுத்தபடியாக ஆலவட்டம், குடை போன்ற மரியாதைக்குரிய சின்னங்களை அந்த கைங்கரியத்திற்குரியவர்கள் சுமந்து வர, அதன் பிறகு இந்த சீர்வரிசைகளுக்கு முன்பாக ஆலவலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருவர் வெண்சாமரம் வீசியபடி வருகிறார். ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் இந்த சீர்வரிசைகள் குதிரைகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை அடைகின்றன. அதன் பிறகு சடங்குகள் தொடங்குகின்றன. குதிரைகளுக்கு அந்தந்த கிராமத்தாருடைய குதிரைகளுக்கு, அதாவது 5 குதிரைகளும் 5 கிராமத்தாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. யானை ஒன்றும் செய்யப்பட்டிருக்கிறது. குதிரை மற்றும் யானைகளுக்கு தலைமையான குதிரைக்கு முதல் சடங்குகள் செய்யப்படுகின்றன. வேஷ்டிகள், மாலைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அதன் பிறகு குதிரைக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒரு கோழியினுடைய கால் வெட்டப்பட்டு அதிலிருந்து வடிகின்ற இரத்தம் குதிரைகளுடைய கண்ணிலே வைக்கப்பட்டு குதிரையின் கண் திறந்ததாக சொல்லப்படுகிறது. இது வழி மரபுப்படி வருகின்ற நம்பிக்கை. அதன் பிறகு ஒவ்வொரு குதிரையும் தூக்குவதற்கு தயார் நிலையில் இருக்க அழைப்பு விடுக்கப்பட, அதுவரை சுமார் 2 மணி நேரமாக இவ்வளவு பெரிய மூங்கில் கம்புகளை சுமந்து நின்ற கிராமத்தவர்கள், குறிப்பாக சடையம்பட்டி கிராமத்தவர்கள் அந்த மூங்கில் பிரம்புகளை மேலதாளத்துடன் கொண்டு சென்று குதிரையை தூக்கிச் செல்வதற்கான பணியை தொடங்குகிறார்கள்.
அங்கிருக்கின்ற வேளார் பெருமக்கள் அந்த குதிரைகளை அந்த கம்புகளோடு இணைத்து கட்டுகிறார்கள். அதன் பிறகு மீண்டும் சடங்குகள் நடைபெறுகின்றன. இறுதியாக பண்டைய மரபுப்படி வழி மரபுப்படி வந்த தீபாராதனை காட்டப்படுகிறது. தீபாராதனை காட்டப்பட்டு நல்ல நேரம் குறிக்கப்பட்டு குதிரைகள் தூக்கப்படுகின்றன. முதலில் பெரிய குதிரை ஆதினமிலை ஐயனார் மற்றும் கண்ணங்குடி ஐயனாருக்கு செல்லக்கூடிய இருப்பதில் பெரிய குதிரை முதலாக தூக்கிச் செல்லப்படுகிறது. அதன் பிறகு இரண்டாவது குதிரை, மூன்றாவது குதிரை என்று வரிசையாக குதிரைகள் தூக்கிச் செல்லப்படுகின்றன. இப்படி தூக்கிச் செல்லப்படும் இந்த குதிரைகள் மக்களுடைய மிகுந்த ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கரகோஷத்துடனும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி செல்லுகின்ற இந்த குதிரைகள் தங்களுடைய இருப்பிடமான குதிரை பொட்டலை அடைகின்றன. அங்கே வரிசையாக வைக்கப்படுகின்றன. இரவு வான வேடிக்கை மற்றும் வள்ளி திருமணம் நாடகம் நடக்கிறது. இரவு முழுவதும் குதிரை பொட்டலிலே இருந்த குதிரைகள் விடியற்காலையில் ஊர்வலமாக தூக்கி வரப்பட்டு இப்பொழுது கண்ணங்குடி மற்றும் ஆதினமலை ஐயனார் கோயிலில் அதற்கான உரிய இடத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு விழா முடிவடைகிறது. அதாவது குதிரை எடுப்பு விழா. அதன் பிறகே பாரம்பரியமான மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. அதே போல சடையம்பட்டி, ஆலவுலாம்பட்டி மற்றும் புள்ளலாம்பட்டி கிராமத்திற்குரிய மரியாதைக்குரிய அந்தந்த குதிரைகள் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுடைய கோயில்களில் அங்கே நிறுத்தப்பட்டு சடங்குகள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்ட பின் தங்களுடைய வீடுகளில் கால்நடை செல்வம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் பாம்புகள் வரக்கூடாது வீடுகளுக்கு என்பதற்காகவும், அதாவது கால்நடை செல்வம் பெருகுவதற்காக காலங்கன்றுகளை, சிறிய காலங்கன்றுகளை செய்ய கொடுத்து அதை பொதுமக்கள் வாங்கி சென்று நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். அதே போல நாகதோஷம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் தங்கள் வீடுகளுக்கு பாம்பு போன்றவை வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த நாகர் வடிவங்களை செய்ய சொல்லி அதற்கான பணத்தை செலுத்தி அதையும் நேர்த்திக்கடனாக கொண்டு சென்று சேர்ப்பிக்கிறார்கள். இது வழி மரபுப்படி வருகின்ற ஆழ்ந்த நம்பிக்கை. இது ஒரு பண்பாட்டு திருவிழா, பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தாலும் இது ஒரு பண்பாட்டு திருவிழா என்ற வகையில் நாம் இதை கொண்டாடித்தானாக வேண்டும். குதிரை பொட்டலிலே இருந்த குதிரைகள் விடியற்காலையில் ஊர்வலமாக தூக்கி வரப்பட்டு இப்பொழுது கண்ணங்குடி மற்றும் ஆதினமலை ஐயனார் கோயிலில் அதற்கான உரிய இடத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அதன் பிறகு விழா முடிவடைகிறது. அதாவது குதிரை எடுப்பு விழா. அதன் பிறகு பாரம்பரியமான மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. அதே போல சடையம்பட்டி, ஆலவுலாம்பட்டி மற்றும் புள்ளலாம்பட்டி கிராமத்திற்குரிய மரியாதைக்குரிய அந்தந்த குதிரைகள் கொண்டு செல்லப்பட்டு அவர்களுடைய கோயில்களில் அங்கே நிறுத்தப்பட்டு சடங்குகள் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்ட பின் இந்த விழா நிறைவு பெறுகிறது. அனைவரும் அன்று பகல் நடைபெறுகின்ற மஞ்சு விரட்டு மற்றும் அதை ஒட்டி நடைபெறுகின்ற விருந்து வைபவத்திற்கு தங்களுடைய உறவுகளை அழைத்து விருந்துண்டு அவர்களை விருந்தோம்பல் செய்து தங்களுடைய பண்பாட்டின், தங்களுடைய பாரம்பரியமான பண்பாட்டின் விருந்தோம்பலை நிறைவு செய்கிறார். விழாவும் எந்தவித சிக்கலுமின்றி இனிதே நிறைவு பெறுகிறது. மருதிருவர் பூமியில் இந்த பண்பாட்டு திருவிழா தொடர்ந்து நடைபெறுகிறது. விவசாயம் செயலிழந்திருந்தாலும் இந்த பண்பாட்டு திருவிழாக்களுக்கெல்லாம்
அடிப்படையான விவசாயம் செயல் இழந்துவிட்டால் தொடர்ந்து திருவிழாக்கள் நடத்த மீண்டும் விவசாயம் உயிர் பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக வினாவாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.